இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ தொடருக்கான இந்தியாவோட ஸ்குவாட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல நிறைய திருப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்குன்னே சொல்லி ஆகணும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டை மறுபடியும் இந்தியாவோட ஸ்குவாட்ல வந்து இணைச்சிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்திய ஸ்குவாட்ல இணைச்சிருக்காங்க. இருந்தாலும் பிளேயிங் 11ஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் இடம் பெறுவாரா பெற மாட்டாராங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி இவங்க எல்லாத்தையும் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. இது எதனால அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஸ்குவாடை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல கேஎல் ராகுல் கேப்டன்சி பிளஸ் மறுபடியும் ரிஷப் பண்ட் ஒரு கம்பேக் பண்ணிருக்காரு. ஜட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரே வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க. பல ட்விஸ்ட் இருக்கு, பல மகிழ்ச்சி இருக்கு, பல விதமான கேள்விகள் இருக்கு இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட். இந்தியா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா தான் ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. ஏன்னா 3வது நாள் ஆட்டம் இந்தியா ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும். யாராவது ஒரு பெரிய 100 டுப்புன்னு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2 பேரும் ஒரு நல்ல ஒரு 100 வந்து போட்டாங்கன்னா இந்தியா இன்னைக்கு ஒரு அந்த 480 ரன் வந்து சேஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்தியா இந்த மேட்ச் வந்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்குமா இல்லை தோக்குமாங்கிறது அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம வந்து இந்த ஸ்குவாடோட வீடியோ தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ தொடருக்கான இந்தியாவோட ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா மறுபடியும் இந்திய அணியில நம்ம வந்து பார்க்க போறோம். லாஸ்டா இந்த ஆஸ்திரேலியா தொடரில் வந்து பார்த்தோம். அங்க வந்து வேற லெவலா வந்து 3வது ஓடிஐ மேட்ச்ல சும்மா மாஸ் காமிச்சாங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்திய அணியில ஒரு கம்பேக் பண்ண போறாங்க. இவங்கள மறுபடியும் நம்ம வந்து நவம்பர் 30ஆம் தேதி வந்து நம்ம வந்து அழகா லைவா பார்க்க போறோம். அதுவும் வேற லெவல் இந்தியன் ஜெர்சியில பார்க்கும்போது ஒரு குதூகலம் தான். இது மட்டும் இல்லாம இந்தியன் டீம்ல ஒரு ட்விஸ்ட். சுப்பன் கில் கழுத்துல அந்த சுளுக்கு காரணமா வந்து அவர் இன்ஜுரியில இருந்து விலகுனால அவருக்கு பதிலாக யார் கேப்டனா இருப்பாங்க, அதாவது ரோஹித் சர்மா இருப்பாரா, ஹர்திக் பாண்டியா இருப்பாரா, இல்ல கேஎல் ராகுல் இருப்பாரா அப்படின்னு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வீடியோல பேசியிருந்தோம். ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அவர் கேப்டன்சி கொடுக்கல. பிளஸ் ஹர்திக் பாண்டியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல இருந்து ஸ்குவாட்ல இருந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுலுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. சுபன் கில் இல்லாததே பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்குவாடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஓப்பனிங்ல அவர் வந்து சொதப்பிட்டு இருக்கிறாரு. ரோஹித் சர்மாவுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் காம்போ அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலை சொல்வேன். ஜெய்ஸ்வால் சும்மா வேற லெவல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சும்மா வேற லெவலா ஓப்பனிங்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவருக்கு இந்த சான்ஸுங்கிறது மறுபடியும் இந்தியன் ஸ்குவாட்ல கிடைச்சிருக்கு. டெஸ்ட்லயே வச்சு அவர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கில்லி இல்லாத காரணத்தினால அவருக்கு ஓடியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பேக் பண்ணியிருக்காங்க. அவர் இன்ஃபார்ம் பேட்டரா இருக்காரு. டொமஸ்டிக் லெவலையும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால வந்து இந்தியாவோட ஸ்குவாட்ல அவரும் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவரை இந்தி அணியில, அதாவது இந்தியாவோட இந்த பிளேயிங் 11ஸ்ல எழுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணிட்டோம்னா 3வது மேட்ச்ல அவருக்கு வந்து ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குமே தவிர மற்றபடி அவருக்கு ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரேருன்னு என்ன பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், அதாவது ரோஹித் சர்மா ரைட்டு, எஸ்எஸ்வி லெஃப்ட், அதனால அந்த காம்போவோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேரை கொண்டு போவாங்க தவிர ருத்ராஜ் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரேரு அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்கு. அதனால ருத்ராஜ் அதாவது இந்தியன் டீம்ல பேக் பண்ணியிருந்தாலும் பிளஸ் அவரு பெஞ்ச் பிளேயரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த ஸ்குவாட் இந்தியாவோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் மறுபடியும் வந்து கேப்டன்சி எடுத்திருக்காரு. சும்மா வேற லெவலா இருக்க போது கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா அசம்பிள் ஆகிருப்பீங்க. நேரம் கேஎல் ராகுல் சும்மா மாஸ் காட்டுவார்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் ரிஷப் பண்ட் மறுபடியும் கம்பேக் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட் இன்ஜுரி காரணமா வந்து விளையாடாம இருந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்குவாட்ல உள்ள இணைஞ்சாரு. இப்போ வந்து இந்த ஓடிஐ ஸ்குவாட்லயும் பாத்தீங்கன்னா உள்ள அவர் இணைச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் பிளேயிங் 11ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்கிறத பெரிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ரிஷப் பண்ட் இப்ப ஜுரேலையும் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட் கீப்பிங் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் கம்பல்சரி கேஎல் ராகுல் விளையாண்டாகணும், ரிஷப் பண்ட் விளையாண்டாதாகணும். ஜுரேல் வந்து ஓரங்கட்ட போடுவார் அப்படிங்கிறது. இதுல இருந்து 2 பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிளேயிங் 11 15 பேர்ல இப்போதே 2 ருத்ராஜ் அண்ட் ஜுரேல் 2 பேரும் பாத்தீங்கன்னா பெஞ்ச் பிளேயரை இப்போதே நம்ம வந்து கருத்துங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயரை டிராப் பண்ணிருக்காங்க. ஜட்டு வந்து மறுபடியும் உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஜட்டு உள்ள என்ட்ரி கொடுத்தனால அக்சர் பட்டேலை வெளியில அமைச்சிருக்காங்க. இது ஒரு சுழற்சினே சொல்லியே ஆகணும். ஏன்னா இது ஓடிஐக்கான 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வருதுல. அக்சர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த எல்லா சான்ஸுமே சரியா பயன்படுத்திருக்காரு. அவர் இந்தியன் கண்ட்ரியில மட்டும் இல்ல, வேற எந்த ஒரு நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் சரியா பயன்படுத்திருக்காரு. விக்கெட் எடுத்துக்கிறாரு. பேட்டிங்லயும் சரியா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கான அந்த இடத்த சரியா பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனால அக்சர் பட்டேல ரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து சொல்லி. அவர் வந்து ஓரங்கட்டில் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீ வந்து ஓகேயா, நீ வந்து ஃபிட்டியா, எல்லா ஃபார்மேட்டுக்கும் நீ ஓகேயா, ஓடிஐ T20 டெஸ்ட் எல்லா ஃபார்மேட்டுக்கும் நீ ஓகே, ஒன்னா ரெஸ்ட் பண்றோம். உனக்கு அடுத்தபடியா உனக்கு சப்போஸ் ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற ஆகுனா உனக்கு பதிலாக யார் வந்து இந்த இந்தியன் ஸ்குவாட்ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு சோதனையை தான் அடுத்த சோதனையே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜட்டுவையும் வாஷிங்டன் சுந்தரையும் உள்ள வந்து இறக்கிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பண்ண போறாங்க
ஜட்டு இன்ஃபார்ம் பேட்டராக இருந்துட்டு இருக்காரு. வாஷிங்டன் சுந்தரும் இன்ஃபார்ம் பவுலர் அண்ட் பேட்டிங் நல்லாவே தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இவங்களையும் சுழற்சி முறை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவோட பிசிசி. யார் வேணுமாலும் 2027 ஸ்குவாடில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டியை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஸ்குவாடில் பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை பார்க்கணும்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது என்ன பொறுத்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனால வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. எதனால நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ராப் பண்ணாங்க இந்த ஓடிஎஸ் ஸ்குவாடில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனி அதாவது பிப்ரவரி மாதம் T20 2026 பிப்ரவரி மாதம் T20 வேர்ல்டு கப் வருது. அதனால T20 வேர்ல்டு கப்பு நீ ஒன்ன மாதிரியான ஒரு பிளேயர் நாங்கள் எங்களுக்கு கம்பல்சரி வேணுயா அப்படின்ட்டு அவர் இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனால் 50 ஓவர் கிரிக்கெட் உடனே வந்து சடனாக வந்து ஆடுறது கொஞ்சம் உனக்கு மறுபடியும் பிரச்சனை உண்டாக்கலாம். அதனால நீ வந்து ரெஸ்ட் எடுப்பா இந்த சவுத் ஆப்பிரிக்கா எதிராக T20 ஸ்குவாடில் ஒன்று வந்து இணைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2026 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்புக்கு நீ வந்து கம்பல்சரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர், அதனால தான் நாங்கள் வந்து உன்னை பதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஸ்டேட்மெண்ட்டோட எனக்கு என்னமோ தெரியுது. அதனால தான் இந்த ஸ்குவாடில் ஹர்திக் பாண்டியாவை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அவரையும் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க 2026 T20க்காக அவர் வந்து இப்போதைக்கு வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பை கம்பல்சரி அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி ஒன்லி ஃபார் T20 ஃபார்மேட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து ஓடிஎஸ் ஸ்குவாடில் எடுக்கல. இருந்தாலும் குல்தீப் யாதவ் இருக்கிறாரு, ப்ளஸ் ஜடேஜா இருக்க, வாஷிங்டன் சுந்தர், அதனால அவங்களா இருக்கனால இவரை ட்ராப் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் முகமது ஷமி எதனால ட்ராப் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, அவருக்கு வந்து ஃபிட்னஸ் இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எடுக்கல அப்படிமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மனுஷன் நல்லா ஃபிட்னஸாக இருக்காரியா, டொமஸ்டிக் மேட்சஸில் வேற லெவலாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விக்கெட் மேலே விக்கெட்டாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை எதுக்கு தான் வந்து இந்த பிசிசிஐ ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய வேர்ல்டு கப் வின்னிங் மூமெண்ட்டில் வந்து நம்மளோட முகமது ஷமி இருந்திருக்காரு. அவரை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மறுபடியும் 2027 வேர்ல்டு கப்பில் முகமது ஷமிக்கு ஒரு வாய்ப்புங்கிறது கிடைச்சா நல்லாவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவர் இந்தியன் டீமில் ஸ்குவாடில் இடம் கிடைக்காட்டியும் ப்ளஸ் டொமஸ்டிக் மேட்சஸில் அவரோட திறமையை வந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. நான் யார், என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் பிசிசி அதை வந்து அப்படி ஓரம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற வகையில் அவர் வந்து ஓரம் கட்டுறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா முகமது ஷமியை அதனால தான் ஸ்குவாடில் எடுக்கல. என்ன ஸ்குவாடில் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, ரீசன் தெரிய மாட்டேங்குது. ஃபிட்னஸ் இல்லைன்னு சொன்னாங்க, ஃபிட்னஸாக இருக்காரு, நல்லா ஃபார்மில் இருக்காரு. ஆனால் எதனால எடுக்கலங்கிறது ஒரு ரீசனாகவும் தெரிய மாட்டேங்குது. ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீஷ் இருக்காரு, நம்மள ஹர்ஷித் ராணா, ஹர்ஷித் சிங், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. ராணா அண்ட் ஹர்தீப் சிங் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருப்பாங்க. பும்ரா அண்டு சிராஜ் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து T20ல பும்ரா விளையாட வைப்பாங்க. ஒன்லி சிராஜை வந்து பார்த்தீங்கன்னா T20ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டெஸ்ட்டில் மட்டும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பும்ரா அண்டு T20 இந்த ஸ்குவாடில் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பும்ராவே இவங்க ரெஸ்ட் பண்ண பும்ராவையும் சிராஜை ரெஸ்ட் பண்ணதுனால பிளேயிங் 11ல கம்பல்சரி 2 பேர் இருப்பாங்க. அது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹர்ஷித் ராணா இருப்பார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹர்ஷிப் சிங். இவங்க 2 பேரும் கம்பல்சரி பிளேயிங் 11ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்தியன் ஸ்குவாடை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஸ்குவாடை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் பண்ண பிளேயர்லாம் நல்ல பிளேயர் தான் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அந்த ஒரு காம்போ என்ன ஒரு சுழற்சின்னு ட்ரை பண்ணுவாங்களா, இந்த 2027 வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப் போகிறது, அதற்கு இந்த மாதிரி ஒரு காம்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிசிசியை பொறுத்த வரைக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்க்கும்போது யாரெல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஸ்குவாடை எடுக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுழற்சி முறையில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பிசிசி எடுத்த முடிவு சரிதானா, இந்த ஸ்குவாடு ஒரு சரியான முடிவு தான் அறிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.